Hi friends, நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சட்டிச்சோறு அதாவது சட்டி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் பாட்டி வீட்டில் போய் மீன் குழம்பு மென்சட்டியில் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நாங்கள் சாதத்தையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். அப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பட் அவங்க அடுப்பில் வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி ராக்கெட் ஸ்டவ் போன வீடியோ நம்ம போட்டிருப்போம், அதில் தான் வைக்க போகிறோம். அதோட லிங்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சட்டிச்சோறு அதாவது சட்டி சாதத்துக்காக மண் சட்டி சாதத்துக்காக நம்ம வெண்டைக்காய் பொரியல் வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா மீன் குழம்பு வைக்க போகிறோம், மீன் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் முட்டை பண்ண போகிறோம், அப்பளம் பண்ண போகிறோம், மோர் குழம்பு, மோர், வேறு என்ன துவையல், இவ்வளவும் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்கிற பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க மண் சட்டி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்டிச்சோறு பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரைஸே யூஸ் பண்ணி சாதம் பண்ணிக்கோங்க. நான் இனி நொத்தோலி ஃப்ரை பண்ணுறதுக்காக நொத்தோலி இதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இனி நம்ம மசாலா என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆர்டினரி மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணா கொஞ்சம் கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு. வாங்க மீன் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ மசாலா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக மிளகாய் தூளை ஃபஸ்ட்டில் எடுக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு, அதுக்கப்புறமா மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு, இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ எல்லா தூளையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் எப்போவுமே எண்ணெய் விட்டு தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காக நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இனி மீனுக்கு கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நெத்தலி மீனை ஃபுல்லாக மசாலா புரட்டியாச்சு. இனி ஒரு 1/2 மணி நேரம் இதை நம்ம மாற்றி வைக்கலாம். இதை எங்களுக்கு ஊரில் நெத்தோலி மீனுன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் நெத்தலி மீனுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதனால் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இதை இனி நம்ம மாற்றி வச்சுட்டு இனி நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா என்னன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி சாடா மீன் எடுத்திருக்கேன். சில இடத்துல இது மத்தியனும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கிளியராக தெரியல. ஸோ இது சாலா ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா என்னன்னு பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட்டில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஒரு சட்டியில் வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் சின்னதாக நறுக்கின இஞ்சி, அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு. இவ்வளவும் இந்த வெங்காயத்துக்கு கூட போட போகிறேன். இதுக்கு கூடவே 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் ஊரில் எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இது எல்லாத்துக்குமே இப்போ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சமாக புளி, இந்த அளவு புளி எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் விட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதில் நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இனி இதில் நம்ம 1 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி இது ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் இதில் போடலாம். நம்ம இப்போ மீன் குழம்ப இந்த நேரத்துக்கு நம்ம ரெடி பண்ண ராக்கெட் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக ராக்கெட் ஸ்டவ்வில் தான் சமைக்க போகிறோம். ஸோ இனி நம்ம இதை மூடி வைக்கலாம். இப்போ கொதிச்சாச்சு குழம்பு. ஸோ இதை இதே மாதிரி ஆட்டி வச்சுட்டு இனி நம்ம இதில் மீனை போட போகிறோம். மீனை இதே மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட குழம்பு எல்லாமே உள்ளே இறங்கும். மீனை எப்போவுமே இதே மாதிரி எடுத்து சுற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் ஏதாவது எடுத்து போட்டு மீனை திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா அது உடஞ்சி போயிடும். ஸோ இதாகும்போது அப்பப்போ எடுத்து ப்ராப்பராக இதே மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கு. கலரை பார்த்தா இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. இனி ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வைக்க போறோம். நம்ம மீன் குழம்பு சூப்பராக வட்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி இதை மாற்றிடலாம். உங்களுக்கு மீன் குழம்பு கொஞ்சம் குழம்பா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட இதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். எங்களுக்கு வட்டி தான் வேணும், எங்களுக்கு 4 பேருக்கு தான், அதனால நான் இப்படி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் முந்தின நாளே வச்சுட்டு மறுநாளை யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இனி இதை இறக்கிடலாம். தேங்காய் துவையல் பண்ண போகிறோம். தேங்காய் துவையல் நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா 1 உருண்டை புளி, அதுக்கப்புறம் 3 வற்றல் மிளகு எடுத்திருக்கேன். இந்த வற்றல் மிளகை அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் அடுப்பில் வச்சு சுட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். வாங்க தேங்காய் துவையல் அரைக்க போகலாம். நம்ம இனி அம்மியில் வச்சு இதை அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டில் மிளகாயும் வெங்காயம் வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். நம்ம வற்றல் மிளகாவும் சின்ன வெங்காயத்தையும் சூப்பரா அரைச்சாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காயும் ஜீரகம் புளி உப்பு இவ்வளவு வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். எனக்கும் ப்ராப்பரா அரைக்கலாம் தெரியாது, ஸோ அரைக்கிறேன் இன்னைக்கு. நம்ம தேங்காய் துவையல் சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு. நம்ம இனி இதை ஒரு தட்டுல மாத்தி எடுத்துக்க போறோம். நம்ம இனி வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறோம். அதுக்காக இதே மாதிரி வெண்டைக்காவை சின்னதாக ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சமா கடுகு. வாங்க வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். இனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதில் விட போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம இப்ப எடுத்து வச்சிருந்த கடுகும் ஜீரகம் அதுல போடலாம். கடுகு வெடிக்கட்டும். நம்ம இனி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல போட்டு வதக்கலாம். கடுகு இப்போ உடஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட்ல நம்ம இனி கொஞ்சம் கறிவேப்பிலை போடலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இனி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை இதுல போட்டுக்கலாம். இதே மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய் இதுல போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு. நம்ம இனி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய இதுல போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயில தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி வளவளன்னு இருந்துரும். இதே மாதிரி கிளறி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த இனி மிளகாய் தூள் இதில் போட போகிறோம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் இதில் போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு மிளகாய் தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகு வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இனி நம்ம இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட போகிறோம். நம்ம வெண்டைக்காயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரையாக வேணும்னா இனி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இந்த அளவே ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம இனி மோர் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்காக நான் 1/2 கப் தயிரில் 1/2 கப் தண்ணி விட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 5 வெங்காயம் இதே மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறமா
கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 20 கடுகு, கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், ஒரு மிளகாவை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இனி நம்ம மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு இதில் போட போகிறோம். கடுகு போட்டு வெடிக்கட்டும். நம்ம கடுகு சூப்பராக வெடிச்சாச்சு. இனி இதில் நம்ம கறிவேப்பிலை போட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி போட போகிறோம். கூடவே எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை மாறுறது வரை இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இனி நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கியாச்சு. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூளையும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை இதில் விட்டு ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே மாற்றி எடுத்து வைக்கலாம். நீங்கள் நிறைய நேரம் வச்சு கொதிக்கலாம் விடணும் அப்படின்லாம் தேவையில்லை. நம்ம உடனே மாற்றிடலாம். நம்ம மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி கடைசியாக ராக்கெட் ஸ்டவ்ல மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதுல நெத்தலி மீனை தூக்கி போடலாம். நம்ம சட்டியில தான் நெத்தலியும் ஃப்ரை பண்ண போறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. இனி நம்ம நெத்தோலியும் நல்ல மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு. இனி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா நெத்தோலிய எண்ணெயில போடுறேன். நீங்க இதை லைட்டா உடனே இதே மாதிரி திருப்பி போட்டீங்கன்னா அது உடஞ்சு போகாது. நீங்கள் கொஞ்சம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டிங்கன்னா அது உடஞ்சி போகும். ஸோ நீங்கள் அது லைட்டாக நீங்கள் போட்டதுக்கப்புறமே மறுபக்கம் திருப்பி போட்டுருங்க. நம்ம மீன் ஃப்ரை பண்ணியாச்சு. இனி நம்ம அதை தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மீன் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம மோர் ரெடி பண்ண போகலாம். மோர் பண்ணுறதுக்காக நான் இப்போ 2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் 3 கப் தண்ணி விட போகிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளிப்பான தயிர் பாத்து எடுத்துக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கறிவேப்பிலைய இதுல போட போறோம். அதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட போறேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி அதையும் போட போறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மோர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி சட்டிச்சோறு செட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இப்படி ஒரு பெரிய சட்டி எடுத்திருக்கேன். நாங்கள் 3 பேர் இன்னைக்கு ஒரே சட்டியில் சாப்பிட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம இனி மீன் குழம்பு எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மீனை மாற்றிட்டு மீன் குழம்பு எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் இன்னைக்கு மீன் மாற்றலை. அம்மா அப்பாவும் சாப்பிடுவாங்கல்ல, அதனால இதில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம இனி இதுக்கு மேல சாதத்தை எப்படி வைக்க போறோம். வச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண போறோம். நீங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. நான் இன்னைக்கு ஸ்பூன் வச்சு தான் மிக்ஸ் பண்றேன். இதுக்கு மேலே இன்னும் நம்ம சாதம் வைக்க போகிறோம். உங்கள் வீட்டில் எவ்வளோ சாதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட் பண்ணாலே போதும். இதுக்கு மேலே நம்ம இனி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மோர் குழம்பு விட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய் பொரியல் வைக்கலாம். அதுக்கப்புறமா இதே மாதிரி கொஞ்சம் துவையல் வச்சிருக்கேன், இதை வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாலை மீன் வைக்கலாம்ல. இதில் நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுனால நான் இன்னைக்கு 3 சாலை மீன் வைக்கிறேன். அதுக்கப்புறமா நெத்தோலி ஃப்ரை பண்ணது வைக்கலாம். போதுமா? போதும்னு சொல்லி வச்சுக்கானே. அதுக்கப்புறமா நம்ம முட்டை பொரிச்சு வச்சுருக்கோம். ஸோ இதை வைக்கலாம். ஃபைனலாக நம்ம இனி அப்பளம் வைக்க போகிறோம். ஹேனி அதுக்கு முன்னாடியே அப்பளம் வாங்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம இனி இதை ஃபைனலாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். கிஷார் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா மறந்தே போயிட்டேன். நாங்கள் ஒரு குட்டி பானையில் மோர் ரெடி பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இனி நம்ம இதை சாப்பிட வேண்டியது தான் வேலை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வெட்டு வெட்ட போறேன் நான் இன்னைக்கு. நீங்க என் கூட சாப்பிட வரதா இருந்தா ஓடி வந்துருங்க. டேஸ்ட்னா அப்படி ஒரு டேஸ்ட், செம்ம டேஸ்டா இருக்கு. சாப்பிடுங்க சோறு. சோறு அவளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க. சரி அதான் சாப்பிடுங்க. இங்கே சாப்பிடுங்க. கட்டி மட்டும் தான் மீதி இருக்கு. எங்க சட்டிச்சோறு சூப்பரா வந்திருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்க வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.